கேப்டன் அவர்களோட சமாதியில கேட்கும் சத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ சமூக வலைதளத்தில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேப்டன் அவர்கள் கடந்த வருடம் டிசம்பர் 28 உடல்நிலை காரணமாக இறந்து போயிருந்தார். அவரோட மறைவு எல்லோருக்குமே மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவரோட உடலை காண பல்வேறு கணக்கான ஊர்களில் இருந்து பல லட்சக்கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க. ஒட்டுமொத்த தமிழகமே ஸ்தம்பித்து போயிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கேப்டன் அவர்களோட உடல் அவரோட சொந்த கட்சி தலைமை அலுவலகமான தேமுதிக தலைமை அலுவலகத்தில் தான் நல்லடக்கம் செய்யப்பட்டு இருந்துச்சு. இப்போ வரைக்கும் தினமுமே நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த இடத்த போயிட்டு வழிபட்டு இருக்காங்க. அப்படி போனவங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க அவரோட கல்லறையில வித்தியாசமான ஒரு சவுண்ட் கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா, ஒரு சிலர் வந்துட்டு மெரினாக்கெல்லாம் போனாங்கன்னா அங்க எம்ஜிஆர் சாரோட சமாதியில காது வச்சு கேட்கும்போது வாட்சி சவுண்ட் கேட்கும்பாங்க. அப்போ அவரோட கையில வாட்சி இருந்துச்சு, அதனால அந்த சவுண்ட் கேட்குது அப்படின்னு இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜயகாந்த் சார் புதைக்கப்படும் போதே அவரோட கையில் அவர் எப்பவும் போட்டிருந்த மோதிரம் மட்டும்தான் வச்சுருந்தாங்க, வாட்செல்லாம் வைக்கல. ஸோ அதை மீறி எப்படி ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, ஒருவேளை இவர்களோட பிரம்மையா அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமுமே கேப்டன் அவர்களோட சமாதியில் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அவர் படங்களில் பேசிய ஒரு சில முக்கியமான டைலாக்ஸ், அவரு ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ண ஒரு சில டைலாக்ஸ், அது எல்லாமே அங்கே ஒரு ஸ்பீக்கர் போட்டு ஒலிக்க விட போகிறாங்க. கேப்டன் அவர்கள் இருந்த இடத்துல கேப்டன் அவர்களோட குரல் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே இதற்கான பணிகளும் தொடங்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்க கண்டென்ட் என்ன அப்படின்னா, ராமர் கோயில் சமீபத்தில் திறந்திருந்தாங்க. அதற்கு இந்தியா முழுக்க ஏராளமான பிரபலங்கள் நேரடியாக சென்று பார்த்துருந்தாங்க. அதில் முக்கியமான ஒரு பர்சனாக தமிழ்நாட்டிலேருந்து ரஜினிகாந்த் சார் போயிருந்தார். அண்ட் அவர் இன்னைக்கு சென்னை திரும்பி இருக்கும் போது பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் ஆன்மீகத்தில் எவ்வளோ ஈடுபாடு உள்ள ஒரு பர்சன் அப்படின்னு. அந்த ஒரு வகையில் தான் நான் ராமர் கோயில் திறப்புக்கு போயிருந்தேன். என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. மேலும் ராமர் கோயில் திறந்த உடனே முதல்ல பார்த்த 200 நபர்களில் நானும் ஒருத்தன் அப்படிங்கிறது என் வாழ்நாள் முழுக்க மிகவும் பெருமையாக நினைக்கிறேன். அங்கே ரொம்பவே ஒரு நல்ல விதமான வைப்பு இருந்துச்சு. ராமர் கோயில் திறந்ததுக்கு அப்புறம் அங்கே ஒரு சில பூஜைகள் நடந்துச்சு. அதில் இடம் பெற்றதுக்கு அப்புறம் அங்கிருந்த என்னோட நண்பர்கள்லாம் சந்திச்சிருந்தேன். அண்ட் இன்னைக்கு வீட்டுக்கு வரேன். ராமர் கோயில் திறப்பு அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீகம் மட்டும்தானே தவிர எந்த விதத்திலையும் அரசியல் இதில் உள்ள வரவே வரல. நான் ஆன்மீகத்துக்காக மட்டும்தான் ராமர் கோயிலை பார்க்க போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதற்கு பொதுமக்கள் எல்லாருமே நிறைய அவங்களோட கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரை ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருது அப்படிங்கிறது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அவங்க போகணுமா போகக்கூடாதா அப்படிங்கிறத மக்கள் சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரில. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.